தாத்தா முன்னாடி நாள் நைட்டே பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டாரு. அதனால காலையிலேயே இப்போ உழவர் சந்தைக்கு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு இந்த கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கூடவே புதினா எல்லாம் பிச்சு வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டா தாத்தா வந்து செய்வார். ஃபஸ்ட்டே ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே மட்டன் குழம்பு வச்சுட்டா மதியம் பிரியாணிக்கும் ஆகிடும், காலையில் டிஃபனுக்கும் ஆகிடும்னு சொல்லிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். குழம்பு ரெடி ஆனதும் மதியத்துக்கு பச்சடிக்கு அதுக்கப்புறம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். லெக் பீஸாக கலந்து நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கிலோ அளவுக்கு. நாங்கள் எப்பயுமே பிரியாணி செய்யவே மாட்டோம், ஏன்னா ஒரு தடவை செய்யும் போதும் ஒரு மாதிரி வரும். அதனால் இந்த தடவை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து செஞ்சுட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு தம் பிரியாணி செய்யலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தம் பிரியாணி எப்படி வருமோ தெரியல, குக்கர்லேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வாசல் எல்லாமே சூப்பராக வந்துருந்தது. ஃபஸ்ட்டே ரெடி பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் விசில்லாம் எடுத்ததுக்கப்புறம் சாப்பாடும் சூப்பராக இருந்தது. ரொம்ப கொலன்னு ஆகலை, சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஆனால் சிக்கன் தான் கொஞ்சம் ஓவராக வெந்துருச்சு, எலும்புல இருந்துலாம் கண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த தடவை பிரியாணிக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாததுனால நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ஏதாவது செஞ்சு பார்க்கணும். தம் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி மாதிரி